கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆமென். நாம் ரூத் என்ற மோவாபிய பெண்ணை குறித்து பார்க்கும்போது, இந்த மோவாபியர்கள் இஸ்ரேலர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். இவள் தனது கணவர் இறந்தும் கூட தனது சொந்த மோவாப் தேசத்திலே இருந்து விடாமல் மாமியார் நகோமியுடன் சாப்பாட்டிற்கே வழியில்லாத நிலையில்தான் எருசலேம் வந்து அடைகின்றார்கள். இங்கே எருசலேமில் தனது வயிற்று பிழைப்பிற்காகவும் வயல்வெளி சென்று கீழே சிதறி கிடக்கும் கதிர்களை பொறுக்கி வந்து ஜீவனம் நடத்தப் போகிறார்கள். ஊர் பாஷை தெரியாத இந்த ரூத்துக்கு எருசலேமில் நூற்றுக்கணக்கான வயல்வெளிகள் இருந்தும் ரூத் கதிர்களை பொறுக்க சேகரிக்க வயல்வெளி, அதாவது போவாஸ் என்ற அவருடைய வயல் என்று தெரியாதிருந்தாள். நகோமியும் ரூத்திடம் இங்கே போ அங்கே போ என்று சொல்லி வழி நடத்தவில்லை. யார் ரூத்தை வழி நடத்தியது? இந்த ரூத் என்ற பெண்ணை மிகவும் சாந்த குணமுள்ள பெண், மாமியார் மீது கரிசனை உடையவள். நீங்களும் தேவனோடு செம்மையான மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவனே உங்களை வழி நடத்துவார். இந்த ரூத் தற்செயலாய் போவாசின் வயல்வெளி செல்லவில்லை. இந்த ரூத் தற்செயலாக போவாசின் வயல்வெளி சென்று வந்தது போல தோன்றினாலும் ரூத்தை தேவனே வழி நடத்தினார். அதே பெத்லகேம் ஊரானாகிய நகோமி ரூத்தை போவாசின் வயல்வெளியில் போக சொல்லி வழிநடத்தவில்லை. அதேபோல் உங்களது உறவினர்களும் மிகவும் நம்பியிருந்தவர்களும் கூட உங்களை சரியான வழிநடத்த தவறிவிடுகிறார்கள். ஆனால் நீங்களும் ரூத்தை போல மனத்தாழ்மையும் கீழ்ப்படிந்தவர்களுமாய் இருக்கும் பட்சத்தில் உங்களை மனிதர்கள் அல்ல, தேவனே சரியான நல் வழியில் நடத்துவார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும் பட்சத்தில் தேவனே தமது வழியை போதித்து உங்களை வழிநடத்துவார். ஆமேன். God bless you.